பார்ப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த இயற்கை வேளாண் மையத்தின் சார்பாக இந்த நம்மிடையே வந்து இருப்பவர் திருவாளர் ராகவன் அவர்கள். இவர் கர்நாடக மாவட்டத்தை சேர்ந்த தவணகரை என்ற இடத்தை சேர்ந்தவர். இவர் நம்ம கூட இயற்கை விவசாயம் அல்ல, இயற்கையோடு ஒன்றிணைந்த விவசாயம். இடுபொருள் இட்டு செய்வது விவசாயம் அல்ல, இயற்கையோடு இணைந்து பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்கி ஒரு வேளாண் பட்டதாரி அல்ல, ஒரு 25 ஆண்டுகளாக 25 ஏக்கரில் இயற்கையோடு ஒன்றிய விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவர் மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியவர். இவருடைய கவர்ந்தது மாசனோபு ஃபுகாகா என்னுடைய ஜப்பானிய அறிவியல் அறிஞருடைய தாக்கத்தினால் இந்த இயற்கை விவசாயத்தில் ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற கருத்துக்களை வந்து மிக ஆழமாகவும் கருத்தை நோக்கிறதா இருக்கும். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்களோட மனைவி ஸ்கிருதி வந்திருக்கிறாங்க. அவங்களோட பையன் பர்ச்சேஸ் ஸ்டாண்ட் அப் வசிஷ்டா அவங்களோட டாக்டரு. அப்போ அவங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை மேனேஜ் பண்ணுறது அவங்க குடும்பம் தான், வேற யாரும் வச்சுக்கல அவங்க. My name is Raghava. Our farm name is Aikantika. And we have different parts in our Aikantika. And we have started in 96. Farming journey has begun in 96 in the year. The total area is 25 acres. And we are following the method called natural farming method. And we also have heritage seed bank named as Vivida. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராகவா. நான் 1996ஆம் ஆண்டு ஐகாந்திகா என்ற ஒரு இயற்கை பண்ணையத்தை கர்நாடகாவிலே ஆரம்பித்தேன். என்னுடைய விவசாய முறை என்பது இயற்கை சார்ந்த விவசாய முறையாகும். நான் ஒரு விதை சேகரிப்பு வங்கியை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த விதை சேகரிப்பு வங்கியுடைய பெயர் விவிதா. See, before 96, I did not had any connection between myself and farming. I was studying away from my family. Out of the responsibility I had to take, I took up this farming. I did not choose to become a farmer. Out of responsibility, I took up farming. And in the year, when I started taking care of the farm, within 2-3 months, I got a chance to attend a seminar on natural farming. I got introduced to that. So I instantly got the inspiration and just started that. நான் இந்த விவசாயத்துறைக்கு நான் ஒரு திட்டமிட்டு வரவில்லை. ஒரு விபத்தாகத்தான் இந்த விவசாயத்துறைக்கு நான் வந்தேன். 1999 இந்த பண்ணையத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் வேற தொழில் செய்து கொண்டிருந்தேன். விவசாயத்திற்கு எனக்கு ஆவணா கூட தெரியாது. ஒரு முறை நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு முக்கிய சந்திப்பாக ஒரு இயற்கை சார்ந்த வேளாண் கருத்தரங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு தான் என்னை இந்த இயற்கை வேளாண்மையை நோக்கிய பயணத்தை தொடங்குவதற்கு ஒரு உந்துதலாக அமைந்தது. When I took up the farming, it was just a coconut orchard, monocrop. No other plant was there, only coconuts. And it was a normal yielding orchard when I took up. But see, natural farming is also called as do nothing farming. I literally took it up, the meaning of do nothing. I started doing nothing at all. Stopped doing whatever they were doing. So that was my initial understanding of natural farming, which was actually wrong. Initially, we need to do something. So after a certain stage, we will be arriving to a stage where we do not require to do anything at all. Because of my wrong understanding of it, the result for you to see in a coconut tree, whether you do good management practice or bad management practice, it takes 3 years time in coconut trees. And when I began in 96, in the 96, this was the result.
the failure. All coconut trees turned yellowish without a single coconut. Earlier it was a normal yielding orchard, and after 3 years it turned like this. This was the result of my failure. நான் முதலில் இந்த பண்ணையத்தை ஆரம்பிக்கும் போது என்னுடைய பண்ணையத்திலே முதலில் தென்னை மாத்திரமே இருந்தது. தென்னையே எங்களுடைய பண்ணையத்துடைய முதன்மை பயிராகவே இருந்தது. அப்போது நான் இந்த இயற்கை வேளாண்மையை பற்றி அறிந்திருந்த போது என்னுடைய அறிவில் தோன்றியது என்னவென்றால் டூ நத்திங் ஃபார்மிங், அதாவது விவசாயம் என்பது ஏதும் செய்யாதிருத்தல் என்ற ஒரு சித்தாந்தத்தை என் அறிவில் நான் பதித்து வைத்திருந்தேன். பிறகுதான் அது புரிந்தது அது தவறு என்று. நாம் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த விவசாயத்திற்கு இயற்கை சார்ந்து பிற உயிரினங்களை உணவு சங்கிலியை பாதிக்காதவாறு செய்வதே டூ நத்திங் ஃபார்மிங் என்பதை நான் புரிந்து கொண்டேன். தென்னையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் நான் இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது இந்த அளவில் தான் என்னுடைய தோட்டம் இருந்தது. பெரிய மகசூல் இல்லை, பெரிய வருமானம் இல்லை. தென்னையை பொறுத்த அளவுக்கு நான் என்னுடைய பரிச்சாத்திய முயற்சியை எடுத்த பிறகு 3 ஆண்டுகள் கழித்து தான் எனக்கு அதனுடைய பலனை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. Natural farming is founded by a Japanese person called Masanobu Fukuoka, and the distinction between other methods, farming methods and natural farming is there are more clear-cut. There are 4 clear-cut distinction points. That is, no cultivation, no fertilizers, no pesticides, no weeding. இயற்கை விவசாயம் என்பது ஜப்பானை சேர்ந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி மாசானோ புகாகோ அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரிலே நான் ஆரம்பித்தேன். இந்த மாசானோ புகாகோவுடைய சிங்கிள் ஸ்டார் ரெவல்யூஷன், அதாவது தமிழிலே அந்த புத்தகம் கூட இருக்கிறது, ஒற்றை வைக்கோல் புரட்சி. அந்த புத்தகத்தினுடைய கோட்பாடு என்பது என்னவென்றால் இந்த 4 கோட்பாடுகள் தான். முதல் கோட்பாடு என்பது நோ கல்டிவேஷன், எந்த விதமான நிலத்தை உழுவதோ நிலத்தை பண்படுத்துவதோ கிடையாது. இரண்டாவது நோக்கம், அதிலே எந்த விதமான உரத்தையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது நோக்கம், அதிலே எந்த விதமான பூச்சி நோய் கொல்லிகளுக்கான மருந்துகளை தெளிக்காமல் இருப்பது. நான்காவது நோக்கம், அதிலே எந்த விதமான கலை மேலாண்மையும் எடுக்காமல் இருப்பது. இதுவே அந்த மாசானோ புகாகோ எனக்கு அளித்த 4 முக்கிய கோட்பாடுகளாகும். Initially, when I began in 96, I got hold of the book called One Straw Revolution. After 2-3 years, that was during those times that was very difficult to get books. Now the One Straw Revolution is so popular; it is translated to most of the Indian languages, including you have got in Tamil. One Straw Revolution is translated into Tamil. முதலிலே எனக்கு அந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் புத்தகம் கிடைப்பதில் மிக சிரமம் இருந்தது. ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் என்ற புத்தகம் எனக்கு கிடைக்காமலேயே இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் எனக்குடைய அந்த புத்தகமானது எல்லா மாநில மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழில் கூட அந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. இயற்கை வழியும் வேளாண்மையும் என்ற தலைப்பிலே மாசானோ புகாகோ கொடுத்த புத்தகத்தை தான் நான் இப்போது உங்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறேன். Yes. So we will see how we are not doing those 4 things. We are going to see. Can anybody tell me why we cultivate in the farming? Why cultivation practice is done in the farming? What for? Just for we put in the you translate the question. வந்து அந்த இது எடுத்துக்கிறதுனால அந்த செடி பூண்டு எடுத்துக்கிறதுனால நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மரத்துக்கு மட்டும் because we want just a minute. Translate the question first. Okay. விவசாயத்துல விவசாயம் செய்ய முறை என்பது என்ன, நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? விவசாயம் செய்ய முறை என்றால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்?
எதற்காக உழவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஏன் நிலத்தை உழ வேண்டும்? Food is the main objective actually. We need food, right? So No, I am asking what is the purpose of cultivation? Tilling. okay. பண்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. See, he is telling to loosen the soil. Right? To what extent the depth you can loosen the soil? 2 feet or 2.5 feet at the most. No, it is just your assumption. And there are places where the source available. I have seen 1 or 2 places, but the extent it is. No, in general we will talk the average things going on. 1 feet is the maximum. Not even that. 6 inches. Half feet or 6 inches. Okay. ஸோ ஆக்சுவலி ஏன் வந்து உழவு செய்யணும் அப்படின்னா, உழவு செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அதுக்கு வந்து மண்ணை வந்து புலபொலப்பு தன்மையாகணும், மண்ணை வந்து காற்றோட்டம் உள்ளதா மாற்றணும்னு சொன்னீங்க. காற்றோட்டம் உள்ளது செய்யணுன்ற போது மண்ணை வந்து எந்த அளவுக்கு நீங்க உழவு செய்யுங்க, அதாவது எத்தனை ஆழத்தில் உழவு செய்யுங்கன்னு ஐயா கேட்டாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் வந்து 1/2 அடியிலேருந்து 1 அடின்னு சொன்னீங்க. ஐயாவுடைய பதில் அதற்கு என்னன்னா, அது வெறுமனே 1/2 அடி தான், 1/2 அடிக்கு மேல நம்ம உழறது இல்லைன்னு சொல்றாங்க. The maximum it is 6 inches. If you do it properly, that is the maximum 6 inches. அதிகப்படியாக 6 அங்குலம். ஒரு அங்குலம் என்பது 2.5 சென்டிமீட்டர். அப்ப 1/2 அடி தான் நம்மளால உழவு செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. See, in natural farming, we grow different layers of trees. This is the first layer, big tree. Small, second layer, small tree. And the third layer, a shrub or a bush. Fourth layer, a plant. Sixth layer, tubers. And the sixth layer is runner, the ground cover. And the seventh layer is a creeper climbing over. அதாவது இந்த பண்ணையத்தில் பல அடுக்கு பயிர் சாகுபடி செய்வது, இந்த உழவு தொழிலுக்கு உழவை நாம் மண்ணை தொந்தரவு செய்யாமலேயே பயிர் வளர்ச்சியின் மூலமாக, வேர் வளர்ச்சியின் மூலமாக மண்ணை எவ்வாறு நாம் உழவு செய்யலாம் என்பதற்கான 7 அடுக்கு பயிர் சாகுபடி முறையை தான் இங்கே பார்க்கிறீர்கள். முதல் அடுக்கு என்பது மிக உயரமாக வளரக்கூடிய மரங்கள், வேர் நன்கு ஆழமாக செல்லக்கூடிய மரங்கள். இரண்டாவது அடுக்கு என்பது அதைவிட உயரம் குறைவான, வேரடுக்கு மிக ஆழமாக செல்லாத மரங்கள். மூன்றாவது ஒரு ஷர்ப் என்று சொல்லக்கூடிய அந்த புதர் செடிகள் போன்ற அமைப்பு உள்ள செடிகளை வளர்ப்பது. நான்காவது அடுக்கு என்பது என்னவென்றால் கிழங்கு, அதாவது வேரே கிழங்காக மாறக்கூடிய முள்ளங்கி போன்ற செடிகளை வளர்ப்பது. அதற்கு அடுத்தது என்னவென்றால் கொடிப்பயிர்களை வந்து நாம் வந்து அது 5வது. 4வது வந்து plant, just a plant, small plant. நினைக்கணும். 5வது வந்து, அதாவது கிழங்குகளுக்கு அடுத்தது 5வது சிறு செடிகள், அதாவது உளுந்து போன்று, அதாவது ஒரு பருவ செடிகள், ஓராண்டு பயிர்கள், ஓராண்டுக்கு உட்பட்ட பயிர்களை வளர்ப்பது. அதற்கு அடுத்தது 5th, root tubers. கிழங்கு வகை பயிர்களை பயிர் செய்தல். 6th, runners, cover crop. பூமியை கொடிகள் போன்று படர்ந்து பூமியை படர செய்கின்ற படர் வகை தாவரங்களை வந்து நாம் வந்து அடுத்தது creeper. 7வதாக அந்த உயர்ந்த மரங்களில் கொடி வகை பயிர்களை அதிலே ஏற்றுவது, அதாவது மிளகு போன்ற பயிர்களை அதிலே ஏற்றுவது. See, in natural farming we will try to mimic a forest. We will try to understand exactly what the things are going on in the forest and we will try to mimic. You can find all these layers in a forest. We are similarly in the farming system also we are doing the same thing. வனங்களில் நாம் என்ன பார்க்கிறோமோ அதேதான் வயல்களில் நாம் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக உருவாக்குறோம். வனங்களில் பல அடுக்கு பயிர்கள் இருக்கும், தரையில் படரக்கூடிய தாவரங்கள் இருக்கும், கிழங்கு வகை தாவரங்கள் இருக்கும், வேரூன்றி போகக்கூடிய தாவரங்கள் இருக்கும், மேலாகவே வளரக்கூடிய தாவரங்கள் இருக்கும். இதைத்தான் நாம் நம்மளுடைய இயற்கை வேளாண்மையிலேயே நாம் உருவாக்குகிறோம். Each plant has got different root zones. You can see how the roots are penetrating into the soil from the top. See below how many roots have penetrated.
மண்ணிற்குள்ளே இந்த பல அடுக்கு தாவரங்களுடைய வேர் வகையானது எவ்வாறு மண்ணை துளைத்து செல்கிறது என்பதை இந்த இரண்டு படங்களும் நமக்கு காட்டுகின்றன. Some of the plants, the roots will be going laterally, shallow rooted. சில தாவரங்கள் மண்ணின் மேல் பரப்புகளையே அவைகள் வேரூன்றி மேல் அடுக்கிலே வாழ்கின்றன அந்த வேர்கள். And some of them will be deep rooted. We have a plant where the plant's root zone can go to up to the extent of 20 feet deep. சில தாவரங்கள் 20 அடி ஆழம் வரை வேரை மிக ஆழமாக மண்ணிலே துளைத்து செல்கின்ற வேர் வகை உள்ள தாவரங்களையும் நாம் பார்க்கிறோம். And all the roots penetrating into the soil will loosen the soil. வேர்கள் மண்ணை துளைத்து செல்கின்ற போது மண்ணை அவைகள் பொலபொலப்பு தன்மையுடையதாக மாற்றுகின்றன. அதனால் மண்ணில் நல்ல காற்றோட்டத்தை நம்மால் ஏற்படுத்த முடிகிறது. Next. And also there is another process going on where to loosen the soil. The soil has got so many animal creatures, reptiles, insects, and they do the tilling part. With forming holes and pores in the soil, they do the tilling part, loosening the soil. நிறைய பூச்சி இனங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்கினங்களும் மண்ணிலே உழவு செய்கின்ற வேலையை நமக்காக செய்கின்றன. அதிலே நத்தை ஆகட்டும், கரையான் ஆகட்டும், அதே போன்று பாம்பினமாகட்டும், சில பள்ளி இனங்கள், இவைகள் அனைத்துமே மண்ணிலே உழவு செய்கின்ற வேலையை நமக்காக செய்கின்றன. You can see the different creatures in the soil. நிறைய ஜீவராசிகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம், மண்ணை ஒழுகின்ற ஜீவராசிகள். That is the whole cultivation or tilling process going on. Now we will take the second point, fertilizers. நாம் முதலிலே உழவு செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். இப்போது உரத்தை பற்றி பார்ப்போம். Here we have got the different plants where the plant takes nutrients from the soil and by shredding the leaves, twigs, and also after the end of their life cycle the whole plant dries and all nutrients go back to the soil. மண்ணிலிருந்து முளைத்து வருகின்ற தாவரமானது மீண்டும் தன்னுடைய வாழ்நாளை நிறைவு செய்கின்ற போது மகசூலை நமக்கு கொடுத்த பிறகு மண்ணிற்கே தன்னுடைய இலை, தழை, வேர் அனைத்தையும் மண்ணிற்கே விடுகின்ற போது அது மண்ணிலே மக்கி மீண்டும் மண்ணுக்கே உரமாக மாறுகிறது. There are grass family which take nutrients and give back less nutrients. In between, nutrient loss is happening. புல்வகை தாவரங்களிலே மண்ணிலிருந்து நிறைய சத்துக்களை புட்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் மீண்டும் மண்ணிற்கு திருப்பி தருகின்ற சத்துக்களுடைய அளவு புல்வகை தாவரத்திலே குறைவு. There are plants called as nitrogen fixers or legumes in general we call. புல்வகை தாவரத்திற்கு மாற்றாக வேர் முடிச்சு உள்ள தாவரங்கள், அதாவது பயிர் வகை பயிர்கள் என்று ஒரு வகை இருக்கிறது. அவைகள் வேரிலே முடிச்சிருக்கின்றன. அந்த தாவரங்கள் புல்வகை தாவரங்களை விட நமக்கு நிறைய நன்மைகள் செய்கின்றன. We can identify a leguminous plant among the existing natural vegetation coming up. அந்த இயற்கையிலேயே வரக்கூடிய அனைத்து தாவரங்களிலே எவை வேர் முடிச்சு உள்ள தாவரங்கள் என்பதை நாம் கண்ணுற வேண்டும். See, this is for a layman to identify a nitrogen fixer. Leaves are trifoliate, 3-leaf structure. ஒரு சாதாரண பாமரன் கூட எந்தெந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கின்ற தழைச்சத்தை மண்ணிலே நிலைநிறுத்தி தரும் என்ற ஒரு தாவரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய அறிவை பெறலாம். அதில் முதன்மையானது இந்த இலைகள் 3 ட்ரைஃபோலியேட் என்று சொல்லக்கூடிய ஒரு சூலத்தில் இருக்கக்கூடிய 3 சூலங்கள் போன்ற அமைப்புடைய இலைகள். அவைகள் most of the pulses are like that. The leaves. பெரும்பான்மையான
பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பச்சை பயிறு, மொச்சை, இது போன்ற பயிர்கள் அனைத்தும் மணிலா உட்பட இது போன்ற பயிர்கள் அனைத்தும் இது போன்ற 3 இலைகள் உள்ள வடிவமைப்பை கொண்டதாக அமையும். There is another form of leaves called as pinnately leaf, where a single stick kind of thing is there, and the opposite sides the leaves are. இரண்டாவது வகையாக அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்களை இது போன்ற அமைப்பிலே, அதாவது நடுவிலே ஒரு கம்பி போன்ற அமைப்பு, 2 புறமும் சரியாக முகத்திலே கண் போன்ற 2 பக்கமும் இலைகள் அமைப்புடைய தாவரங்களும் வளிமண்டலத்தில் இருக்கின்ற தழைச்சத்தை மண்ணிலே நிலைநிறுத்தக்கூடிய தன்மையுடைய தாவரங்களாகும். Good example for it is Gliricidia. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கிளைரிசீடியா அப்படின்ற ஒரு செடி. கிளைரிசீடியா என்பது வரப்புறங்களிலே இருக்கும் அந்த செடி. In the borders, yes. And the seeds are dicotyledon seeds. They open into 2 halves. விதைகளை இருவித்தலை தாவர விதைகள், அதாவது நாம் அவரை விதையை எப்படி உடைத்தால் 2 பக்கமும் உடையுமோ, உளுந்தை உடைத்தால் எப்படி 2ஆக சரிபாகமாக அந்த விதை உடைபடுமோ, அவைகள் அடுத்த அடையாளம். And the next point is roots have nodules in it. These are the round nodules. When you take out the roots, it has got nodules in it. மூன்றாவதான அடையாளம், வேரை நீங்கள் புடுங்கி எடுக்கிற போது வேரிலே முடிச்சு இருக்கும், வேர் முடிச்சு என்பது இருக்கும். And also when you uproot the roots, you will get a nitrogen smell, of foul smell. நீங்கள் கடைசியான ஒரு அடையாளம், வேரை புடுங்கி முகர்ந்து பார்க்கின்ற போது இந்த தழைச்சத்து என்பது ஒரு அருவருப்புக்கு தன்மையுடைய ஒரு வாசனையை கொடுக்கும். பயோகேஸ் பிளான்ட்ல நம்ம கோபார் கேஸ்ல இருந்து வரும் இல்லைங்களா, அந்த வாசனையை நீங்க வந்து உணரலாம். There are numerous like see in the soil there are so many creatures. If you take a soil of like this, a fistful, you have got in millions. The soil creatures are in millions. ஒரு கை அளவு மண்ணை நீங்கள் எடுத்தீர்களானால் அவைகளிலே 1 மில்லியன் அளவுக்கு அற்புதமான நுண்ணுயிர்கள் அதிலே இருக்கும். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அற்புதமான நுண்ணுயிர்களுடைய கலவையாக அந்த ஒரு கை அளவு மண் இருக்கும். They have a very important role to play in the farming. அந்த நுண்ணுயிர்கள் தான் அந்த மண்ணை உயிர் போடவும் அந்த மண்ணை வளமான மண்ணாகவும் மாற்றுவதற்கான முக்கிய காரணியாகும். Which is ignored in the conventional farming system. இந்த அற்புதமான செயல்களை செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை நாம் புறந்தள்ளி விட்டோம் நம்மளுடைய தொன்மையான வேளாண்மை முறைகளினால். These are the numbers in 1 square meter of soil. So many different creatures. You have got vertebrates, insects, microorganisms. இந்த மண்ணிலே இந்த பிரமிடு வகையான ஒரு படத்திலே நாம் காட்டுவது என்னவென்றால், பறவை இனத்திலிருந்து முதுகெலும்புள்ள ஒரு உயிரினத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வரை பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுடைய வசிப்பிடமாக அந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது. Soil fertility is enhanced with vibrant population of organisms, improves humus status. மண்ணினுடைய வளம், சாயில் ஃபெர்டிலிட்டி, மண் வள மேலாண்மை என்பது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கரிமச்சத்து ஹியூமஸ், அதாவது இயற்கையாக மண்ணிலே மக்கக்கூடிய இலை தழை இவைகளுடைய மக்கு என்பதுதான் ஹியூமஸ். அதை பொறுத்துதான் அந்த மண்ணினுடைய வளம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. Continuous replenishment of plant nutrients happens through nutrient cycling, and second one is nutrient addition. தொடர் சுழற்சியாக மண்ணினுடைய வளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவது என்னவென்றால், அந்த மண்ணில் நாம் அந்த சத்துக்களை தொடர்ச்சியாக ஒரு சைக்கிள் போன்று நாம் தொடர்ச்சியாக அந்த மண்ணிலே தொடர்ந்து இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது நியூட்ரியன்ட் அடிஷன். நியூட்ரியன்ட் அடிஷன் என்பது என்னவென்றால், கூடுதலாகவும்
நாம் தொடர்ச்சியாக கொடுப்பது ஒன்று. இரண்டாவது, கூடுதலாகவும் நாம் அந்த மண்ணிலே அந்த ஹியூமஸ், அந்த மக்கை நாம் அதிகப்படுத்துவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். Nutrient cycling happens through shedding the plant debris, root parts, animal manure, bird droppings and biomass of soil organisms. முதலாவதான நியூட்ரியன்ட் சைக்கிளிங் சொல்லக்கூடிய தொடர் சுழற்சியாக சத்துக்களை கொடுப்பவை என்னவென்றால், இறந்து போன பயிருடைய இலைகள், தழைகள், மக்குகின்ற பொருட்கள், பறவைகள் கொடுக்கக்கூடிய எச்சம், விலங்குகள் கொடுக்கக்கூடிய எச்சம், இவைகள் அனைத்தும் தான் இந்த நியூட்ரியன்ட் சைக்கிளிங், அதாவது தொடர் சுழற்சியாக சத்துக்களை மண்ணில் கொடுக்கக்கூடிய காரணிகளாகும். The second function is nutrient addition. The plants which has got deep rooted, they take nutrients from the subsoil and they grow, they shed the leaves, twigs, and the entire, after the life cycle, they add back to the soil. All the nutrients are added to the topsoil, which is very important for growing our crops. The whole process is like pumping the nutrients from the subsoil to the topsoil. இரண்டாவது முக்கியமான காரணியாக இருப்பது என்னவென்றால், இந்த அடிஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது மண்ணில் நாம் சத்துக்களை கூடுதலாக தர வேண்டும் என்று சொன்னோமே, அந்த கூடுதலாக சத்துக்களை தர வேண்டும் என்பது வேறு ஒன்றுமில்லை, மிக ஆழமாக வேரை மண்ணிலுள்ளே செலுத்தி வாழ்கின்ற தாவரங்கள் பூமியுடைய சப்சாயில், பூமியுடைய அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய சத்துக்களை தன்னுடைய வேரின் மூலமாக கிரகித்து மேல் அடுக்கு மண்ணிற்கு கொண்டு வந்து, மேலும் அவைகள் விடுகின்ற இலை, தழைகள், பூ மற்றும் உதிரி பாகங்கள் அனைத்தும் மண்ணுடைய மேல் பரப்பிலே விழுந்து அவை மக்கி மேல் மண் என்பது வளமான மண்ணாகவும் கூடுதலாக சத்துக்களை தரக்கூடிய இரண்டாவது சத்துக்களை மண்ணுக்கு அளிக்கக்கூடிய விஷயமாகவும் அமைகின்றது. Go back. I have explained to you about the nitrogen fixers. In the nodules, they have got a nitrogen fixing bacteria called Rhizobium. In the atmosphere, 78% of nitrogen is available freely. These microorganisms in the root nodules take nitrogen from the atmosphere and fix to the soil. பயிர் வகை பயிர்களிலே உள்ள வேர் முடிச்சுகளானது, அந்த வேர் முடிச்சுக்குள்ளே ஒரு நுண்ணுயிர் இருக்கிறது. அந்த நுண்ணுயிரிடைய பெயர் ரைசோபியம். அந்த ரைசோபியம் என்பது இயற்கையாகவே வளிமண்டலத்திலே இருக்கக்கூடிய, காற்றிலே இருக்கக்கூடிய 78% தழைச்சத்தை அந்த ரைசோபியம் என்கின்ற நன்மை செய்யக்கூடிய ஒரு நுண்ணுயிரானது வளிமண்டலத்திலிருந்து கிரகித்து அந்த வேர் முடிச்சிலே கொடுத்து, வேர் முடிச்சிலிருந்து அந்த பயிருக்கும் மண்ணுக்கும் செல்கின்றது. Nowadays, earthworms are promoted very popularly, but whatever the earthworms do in the moist, when the period is in the moist, like rainy season, in the dry season, termites do the same role. மண்புழு மண் ஈரப்பதமாக இருக்கின்ற போது நமக்கு மண்ணை எவ்வாறு வளமாக மாற்றுகிறது என்பது நமக்கு தெரியும். மண்ணிலே காற்றோட்டத்தை ஏற்படுத்துகிறது, இருக்கின்ற இலை தழைகளை மக்க வைத்து மண்ணிலே மக்கு அந்த ஆர்கானிக் கார்பன் என்பதை அதிகப்படுத்துகிறது, அங்கக சத்தை அதிகப்படுத்துகிறது. இது தட்பவெட்ப சூழ்நிலை, உங்களுக்கு மழை உள்ள நேரங்களில், ஈரம் உள்ள நேரங்களில், இது போன்று கோடை காலங்களிலே இந்த மண்புழு செய்கின்ற வேலையை டெர்மைட் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள் அந்த வேலையை கோடை காலத்திலே செய்கின்றன. You don't need to introduce exotic or foreign species into your farm. If a proper habitat is created, automatically the creatures start coming into your farm. இதற்காக நாம் வெளிநாட்டிலிருந்து ஒரு மண்புழுவையோ ஒரு டெர்மைட் என்று சொல்லக்கூடிய இந்த கரையானையோ கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்மளுடைய இயற்கை பாரம்பரிய பல அடுக்கு சாகுபடி முறையை கையாளுகின்ற போது அதற்கான வாழ்விடத்தை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த வாழ்விடத்தை நாம் அதற்கு உருவாக்கி கொடுக்கின்ற போது மண்புழுவும் சரி, கரையானும் சரி, தானாகவே அந்த மண்ணில் வந்து குடிகொண்டு விடும். See, first we need to work on the soil. Soil is the foundation for farming. We need to improve the structure because it's already it's compacted soil because of our wrongdoing. Now we need to change it into a spongy kind of structure. இதற்கு நாம் முதலிலே செய்ய வேண்டியது மண்ணை நாம் பாதுகாப்பதுதான். மண்ணை பாதுகாப்பது என்பது என்னவென்றால், ஏற்கனவே உள்ள நடைமுறை விவசாயத்திலே நிறைய
மிஷினரிகள் என்று சொல்லக்கூடிய டிராக்டர் போன்ற அதிக எடை உள்ள ஒரு டிராக்டருடைய எடை என்பது 4.5 டன்னிலிருந்து 5 டன். இது போன்று நம்ம அதிக எடையுடைய டிராக்டர்களை கொண்டு உழவு செய்கின்ற போது மண்ணுடைய கெட்டித்தன்மை என்பது அதிகமாகிவிட்டது. இந்த மண்ணுடைய கெட்டித்தன்மையை நாம் மாற்ற வேண்டும், அதை பொலபொலப்பு தன்மை உடையதாக மாற்ற வேண்டும். அதுதான் நாம் முதலிலே செய்ய வேண்டிய, மண்ணிற்கு செய்ய வேண்டிய முதல் வேலை. Porosity improves water holding capacity and enhances water infiltration capacity. மண்ணில் காற்றோட்ட தன்மை என்பது போரோசிட்டி, அதாவது 2 துகள்களுக்குள் இருக்கின்ற காற்று போகக்கூடிய அளவு என்பது, அந்த போரோசிட்டி காற்றினுடைய புகுபாடு அளவு அதிகமாக இருப்பதால் மண்ணில் காற்றோட்டம் மிகுதியானால் மண்ணில் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகும். நீர்பிடிப்பு தன்மை அதிகமானால் பூமிக்கு கீழே சென்று சேருகின்ற நிலத்தடி நீர் மட்டமும் அதிகமாகும். இதை பற்றி ஐயா அவர்கள் கூற வேண்டும் என்று ஐயா கேட்கிறார். Good soil structure provides air space for soil life and acts as a sponge, storing water for our dry summers. இது போன்று ஒரு காற்றோட்டமுள்ள ஒரு மண்ணை நாம் உருவாக்கிவிட்டால் மண்ணிலே காற்றோட்டம் அதிகமானால் நீரோட்டம் நன்று இருக்கும். நீரோட்டம் நன்கு இருந்தால் இது போன்ற கோடையிலும் நமக்கு மண்ணிலுடைய நிலத்தடி நீர்மட்டம் என்பது நீண்ட காலத்திற்கு காக்கப்படும். By the transformation of the soil, water logging also decreases. இவ்வாறு செய்தால் மண்ணிலே அதிக மழை காலங்களில் நீர் தேங்கி நிற்பதும் குறையும். See the picture, photo. The difference between the soil in the natural form and you can compare with the conventional form. இந்த படம் உங்களுக்கு சாதாரணமாக நடைமுறையில் இருக்கின்ற விவசாயத்திலே உள்ள மண்ணினுடைய காட்சிக்கும் இது இயற்கை விவசாயத்தின் மூலமாக செல்கின்ற போது அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள், மண்ணினுடைய பொலபொலப்பு தன்மை, வேரோட்டம் இவைகளை பார்க்கின்ற போதே எந்த மண் வளமான மண் என்பதை உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. Soil erosion can be prevented with woody components. Prevent surface runoff of finer soil particles. It has see the soil with lot of organic matter. மண்ணுடைய அரிமானம் என்பது காற்றினாலோ மிக அதிக நீர் ஓட்டத்தினாலோ மண்ணின் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணானது அடித்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இதில் இல்லை. அந்த மண்ணுடைய அரிமானம் என்பது தடுக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அதில் இருக்கக்கூடிய நிறைய மக்கக்கூடிய பொருட்கள், சிலது பாதி மக்கி பாதி மக்காக இருக்கக்கூடிய உட்டி காம்பனன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மரத்துகள்கள் மண்ணினுடைய வேகத்தை, நீரோட்டத்துடைய வேகத்தை தடுக்கின்றது. அதே போன்று நிறைய பயிர்களுடைய ரெசிடியூஸ், கிராப்புடைய பயிருடைய இலை தழைகள், மக்குகளும் இருப்பதால் மண்ணினுடைய நீரோட்ட வேகம் என்பது தடைபடுவதால் அந்த எரோஷன், அதாவது அந்த மண் அரிமானம் என்பது தடுக்கப்படுகிறது. All farmers are worried and concerned and discuss about the rainfall, the quantity of rainfall we got in a particular season kind of thing. But do we as a farmer have a control over it? Can we control by turning off the tap kind of thing? No. So there is no role for us to play in that aspect. But you explain that point. மழையை நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற தண்ணீர் குழாய் போன்று வேண்டுமென்றால் திறந்து கொள்ளவோ வேண்டாம் என்றால் மூடிக்கொள்ளவோ செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மிடம் இல்லை. ஆகவே மழையை நாம் கோபித்தோ மழையை நாம் கோபித்து நமக்கு எந்த பயனும் இல்லை. இயற்கையை என்ன கொடுக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய மண்ணை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். But we have an important role to play in water conservation. What we can do? இப்படி இயற்கை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான கொடையான மழையை நாம் எவ்வாறு நம்மளுடைய மனித வள மேம்பாட்டிற்கு மேம்படுத்திக் கொள்ள முடியும், பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக நமக்கு இருக்க வேண்டும். Raindrops can fall at a speed of 30 miles per hour, breaking apart and crushing exposed soil. Cushioning effect of spongy organic mulch and vegetation canopy minimizes the erosive effects of rainfall. I had already explained you the different layers. நான் ஏற்கனவே உங்களுக்கு இது போன்ற பல அடுக்கு பயிர் சாகுபடியை சொல்லியிருக்கிறேன். வானத்திலிருந்து வருகின்ற மழையானது ஒரு மணி நேரத்திற்கு 30 மைல் என்ற வேகத்திலே மேலிருந்து கீழ் நோக்கி வருகின்றது. அத்தனை வேகமாக வருகின்ற மழை துளிகள் மண்ணிலே நேரடியாக விழுகின்ற போது
மண்ணினுடைய மேல்பரப்பு மண்ணை அடித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் நாம் இது போன்று பல அடுக்கு பயிர் சாகுபடி செய்தோமானால் 30 மைல் வேகத்திலே வரக்கூடிய மழை துளிகளை நாம் இங்கே பல அடுக்குகளாக தடுத்து வேகத்தை குறைத்து மண்ணிலே அதை மென்மையாக கொண்டு போய் செலுத்துகின்ற போது மேலும் மண்ணிலே இருக்கக்கூடிய இலை தழை மக்குகள் மூலமாக அந்த மண்ணுடைய அந்த மழை நீருடைய வேகம் என்பது தடைப்பட்டு மண் அரிமானம் தடைபடுவதோடு மாத்திரமில்லாமல் அந்த நீர் மண்ணுக்குள்ளும் செல்ல நாம் வழி செய்கிறோம். After a heavy rain shower, you can see the water flowing with your topsoil, along with the topsoil. எப்பொழுது கனமழைக்கு பிறகு அந்த டாப் சாயில் என்று சொல்லக்கூடிய மேல் மண் அடித்து செல்வதை நாம் பார்ப்போம். After that, you can walk outside. There's no no. The soil will not be not soft. It will be hard only. You can walk easily. அதிக மழை பிறகு நீர் அடித்து சென்ற பிறகு நாம் அந்த மண்ணிலே சுலபமாக நடந்து செல்லலாம். ஏனென்றால் அந்த மண் ஸ்பாஞ்சி போன்று இருக்காது, கடினமாக இருக்கும். The soil is not turned into mud, but when you have got a shower kind of drizzling kind of rainfall for long duration, after that you see no flow of water will be there, but the soil will be turned into soft mud. மழை தூறலாக இருந்தால் மழை தூறல் அதிக நேரம் பெய்தால் கூட மண்ணில் நாம் நடக்கின்ற போது அந்த மண் என்பது ஒரு இலகுவான தன்மையில் தான் இருக்கும், கடினமான தன்மையாக இருக்காது. The heavy rains will not, the water is not going to penetrate into the soil, percolate into the soil, but the slower rain, the drizzling rain, all water goes into the soil. That is the reason you don't see the flow of water. அதிக மழை பொழிவு என்பது அந்த பெய்கின்ற மழையானது மண்ணினுள் செல்கின்ற அளவு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும். இன்ஃபில்ட்ரேஷன், அந்த மழையுடைய அந்த நிலத்தடி நீராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே சமயத்தில் தூறலாக பெய்தால் அந்த மழை என்பது மண்ணிற்குள்ளாக பயணித்து பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீராதாரத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். In our farm condition, even when the rain is heavy, with whatever the speed it falls, the first drop it has to fall on the top layer, and it splashes back in fragmentation form, and smaller drops fall to the next plant, and again it splashes, and again it fragments, and it reaches to the third layer. Like that, again fragmentation, fourth layer. By the time it reaches the soil, even the heaviest rain is also a drizzling kind of, sprinkling kind of effect it will be on the earth, on the soil. வானத்திலிருந்து மிக வேகமாக, அதாவது 30 மைல் வேகத்திலே வரக்கூடிய மழை துளியானது என்னுடைய பண்ணையில் முதலில் மிக உயரமாக இருக்கின்ற மரத்திலே விழும். அந்த வேகமானது தடுக்கப்பட்டு அந்த ஒரு துகள் பல துகள்களாக சிதறடிக்கப்படுகிறது. அந்த சிதறிய வேகம் குறைந்த துகள் அடுத்த அடுக்கில் உள்ள மரத்தின் உள்ள இலைகள் மீது படுகிறது. மீண்டும் அது சிறு துகள்களாக மாறுகிறது. வேகம் மீண்டும் குறைக்கப்படுகிறது. அந்த வேகம் குறைக்கப்பட்ட மீண்டும் துகள்களுடைய அளவு குறைக்கப்பட்ட மழை துளியானது 3வது அடுக்கு 4வது அடுக்கு என்று மாறி மாறி கடைசியில் பூமியை நெருங்கின்ற போது அது மிக மென்மையான மிக சிறிய துகள்களாக அது பூமியில் படுவதனால் இந்த வேகம் முற்றிலுமாக குறைக்கப்படுகிறது. மண்ணில் அந்த நீர் அடிமானம் மண்ணை அரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது என்னுடைய பண்ணையத்தில் முற்றிலுமாக இல்லை. And see, we need to focus that our soil should be never exposed at all. It is more than the sunlight, wind is the one which takes away your moisture. So if we have a complete cover of vegetation on the soil, it is prevented, even sunlight will not be directly reaching it, wind also doesn't reach, and also rainfall cannot reach it directly. என்னுடைய வயலில் பண்ணையத்தில்
என்னுடைய மண் வயல் மண் என்பது நேரடியாக சூரிய வெளிச்சத்திலே படுபடியாக அமைப்பே என் வயலில் இல்லை. ஏனென்றால் முழுமையாக இது போன்ற பசுமை குடிலாகத்தான் என்னுடைய வயல் இருக்கிறது. இது போன்று வயல் மண் என்பது நேரடியாக சூரிய வெளிச்சத்திலே படாமல் இருக்கின்ற போது மண்ணில் இருக்கின்ற ஈரம் ஆவியாவதல் தடுக்கப்படுகின்றது. ஆவியாவதல் தடுக்கப்படுகின்ற போது எனக்கு மண்ணினுடைய ஈரப்பதமும் என்னால் பாதுகாக்கப்படுகின்றது. மண்ணினுடைய அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான சூழலை என்னால் ஏற்படுத்த முடிகிறது. Soil erosion happens not just with the rainwater. It also wind also takes away your topsoil. நீரினால் மட்டும் மேல்மண் அடித்து செல்லப்படுவதில்லை, காற்றினால் கூட மேல்மண் அடித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. Now we will take the third point, pesticides. இப்போது மூன்றாவதாக பூச்சி மருந்துகளை பற்றி பார்ப்போம். See, like 15-20 years back, when we go around in our farm, we used to encounter a snake. The snake population was more during that time. Slowly, mongoose came in, peacocks came in. Now we rarely see a snake in our farm. After some time, now the peacock population have become more. A big joint family is there in our farm. Now foxes have started coming in. Now the population of peacocks will be controlled by foxes. This is how nature functions. We don't need to intervene at all in this whole pesticides management. For managing the pests, we don't need to intervene at all. Nature can take care. பூச்சி மருந்து அடித்தல் என்பது நாம் பூச்சிகளை முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்ற எண்ணம் நம்மளிடம் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அது தவறு. என்னுடைய பண்ணையத்தில் நான் ஆரம்பத்தில் பாம்புகளை பார்க்கின்ற போது பாம்புகளை நாங்கள் அடித்து விட்டோம். பாம்புகளை அடித்து விட்டால் வேறொரு ஜீவராசி அங்கே மங்கூஸ் போன்ற உயிரினங்கள் வருகின்றன. மங்கூஸ் போன்ற உயிரினங்களை நாம் இருக்கின்ற போது அதனுடைய தொடர் சங்கிலியாக மற்ற உயிரினங்களான குரங்கிலிருந்து ஃபாக்ஸ் நரி வரை என்னுடைய வயலிலே வர ஆரம்பித்து விட்டது. இவைகள் என்னவென்றால் அதனுடைய உணவு சங்கிலி ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்துக்கு உணவாக இருக்கின்ற போது அந்த உணவு சங்கிலி சரியாக நம்மளால் பராமரிக்கப்படுகின்றது. இது போன்றுதான் நாம் பூச்சி மருந்து அடிக்காமல் விவசாயம் செய்வதும் அந்த உணவு சங்கிலியை சரியாக பராமரிப்போம். எப்படி ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு உணவாக மாறுகிறதோ அது போன்று ஒரு பூச்சி இன்னொரு பூச்சிக்கு உணவாக மாறும். Regarding diseases, system situation favors the rapid multiplication of beneficial soil flora and fauna with their population outnumbering the disease causing organisms. இதே போன்றுதான் நமக்கு இயல்பாகவே மண்ணில் நோய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நோய் காரணிகள் அதிகமாகும் என்று நினைத்தால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கையும் நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையும் அந்த மண்ணில் அதிகமாக தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The overall improvement of plant health stimulates their inherent capacity to resist pest and disease attack. இயல்பாகவே ஒவ்வொரு பயிருக்கும் அதற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளான நோயினால் வரக்கூடிய பாதிப்பு, பூச்சினால் வரக்கூடிய பாதிப்பை இயல்பாகவே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அந்த பயிருக்கு இயல்பாகவே உண்டு. So that doesn't mean that our farm is 100% free from pests and disease. We in our farm all the diseases and pests are present, are there, but they are in controlled situation. So we do not have any impact on our yield. இதற்காக என்னுடைய பண்ணையத்தில் நோய்களோ பூச்சிகளோ இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. நோய்களும் உண்டு, பூச்சிகளும் உண்டு. ஆனால் அவைகள் அனைத்தும் என்னுடைய மகசூலை பாதிக்காத வண்ணம் இருக்கின்றன. See the diversity of the creatures we have in our farm. இத்தனை விதமான ஜீவராசிகளும் என்னுடைய தோட்டத்திலே உண்டு. Now we will go to the fourth important point, weeding. கடைசியாக களை வேளாண்மை பற்றி நாம் பார்ப்போம். See, we are growing different cover crops.
This is the one called velvet bean. Velvet bean is the one which I had mentioned. The roots can go up to the depth of 20 feet. It is an annual crop. According to our experience, it is the most efficient nitrogen fixer or the for transforming the soil. This is the most efficient plant. We have got hundreds of plants, but this is the most efficient for our condition and our requirement. இந்த கலை மேலாண்மையை பொறுத்தவரை என்னுடைய நீண்ட அனுபவத்திலே நான் மிக திடமாக நம்புவது, முதன்மை பயிராக நான் நம்புவது அந்த வெல்வெட் பீன் என்கின்ற அந்த ஒரு வேர் முடிச்சு தாவரத்தை தான். அந்த தாவரத்துடைய வேரானது ஏறத்தாழ 20 அடி ஆழம் வரை செல்லும். பூமியிலே அதிகப்படியான இலை பரப்புகளை அவை பரப்பி விடுகின்றன. ஆகவே என்னுடைய அனுபவத்தில் நான் முதன்மை பயிராக இந்த வெல்வெட் பீனையே அருமையான கலை மேலாண்மை பயிராக நான் கருதுகிறேன். It is very ferocious or enormously it can grow. It can overgrow a coconut tree and make it die. இவை மிக ஆக்ரோஷமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தென்னை மரத்தின் மீது கூட இவைகள் ஏறுகின்றன. ஒரு கட்டத்திலே தென்னை மரத்துடைய வளர்ச்சியை கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு இதனுடைய வளர்ச்சி மிகுந்திருக்கும். It has so much biomass. It can get down the branch of a tree down with its weight. தென்னை மரத்தினுடைய மேல் ஏறுவது மாத்திரமில்லாமல் தென்னை மரத்தினுடைய மட்டையில் இவைகள் போய் படர்வதனால் இந்த தாவரத்துடைய எடை, பயோமாஸ் என்று சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய மொத்த எடை என்பது மிக அதிகமாக இருப்பதால் தென்னை மரத்துடைய மட்டையை கூட இவை ஒடுக்கிவிடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக வளர்கின்றது. There is another one called Fureria. வெல்வெட் பீன்ன்றது வந்து சார் there might be no Tamil name because it is a exotic one. Tell them. அது இருக்கு. உங்களுக்கு வெல்வெட் பீன் வேணா காலேஜுக்கு வாங்க, நான் தர அக்ரி காலேஜுக்கு நான் தர வாங்கிக்கிறேன். The second one is Fureria. It is also a cover crop, but this is a perennial one. மேலே சொன்ன வெல்வெட் பீன் என்பது ஓராண்டு பயிர், ஆனுவல் ஓராண்டு பயிர். ஆனால் இது பல ஆண்டு பயிர். கீழே இருக்கக்கூடிய புரேரியா இருக்கக்கூடிய அந்த தாவரமானது இந்த புரேரியாவும் வேர் முடிச்சு உள்ள தாவரம் தான். இதுவும் இந்த தாவரமானால் பல ஆண்டு வாழக்கூடிய தாவரம். ஒரு முறை விதைத்தால் இவைகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த வெல்வெட் பீன் ஓராண்டுக்குள் தான் அதனுடைய வயது முடியும். Velvet bean performs well when you have enough sunlight. When it is more of shade, Fureria performs well. வெளிச்சம் அதிகமாக இருந்தால் வெல்வெட் பீன் அதிகமாக வரும். வெயில் அதிகமாக படாத இடங்களில் இந்த புரேரியா என்பது நன்கு வரும். நிழலை தாங்கி வரக்கூடியது புரேரியா, வெயிலை தாங்கி வரக்கூடியது வெல்வெட் பீன். So all the weeds are suppressed. They overgrow the weeds and suppress the weeds. இவைகள் மிக அதிகமாக வளரக்கூடிய தன்மையுடையதால் களைகளுடைய வளர்ச்சியை இவை கட்டுப்படுத்தி விடுகின்றன. Maybe you need to cut back for the important crops you want, like once in a month or twice in a month, once in a month or once in a 2 months. ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு 2 முறையோ நமக்கு நம்மளுடைய 2 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ இது போன்ற முக்கியமான தென்னை வளர்க்கிறோம் என்றால் தென்னை மீது ஏறினால் அவைகளை நாம் வெட்டி விடலாம். So what are the advantages of the natural farming system? See, I said we do not require to do the 4 important works where in all the farming systems they carry. We are avoiding that. And what is the work to be performed? Harvesting is the major work. What we are doing. இந்த இயற்கை விவசாயத்திலே என்னுடைய அனுபவத்திலே நாம் செய்யக்கூடிய மிக கடினமான பணி என்னவென்று கேட்டால் அது அறுவடை தான். Apart from harvesting, the other works we are carrying is cutting back of the vegetation in the path and around the crop for us to move in.
நாம் வயலை சுற்றி பார்ப்பதற்காக வழிகளிலே இருக்கக்கூடிய அந்த செடிகளை அப்புறப்படுத்துவது இரண்டாவது கடின பணியாக நான் கருதுகிறேன். And securing the borders due to the reason of social insecurity or because of the society, issues from the society. மூன்றாவது வெளிநபர்களுடைய உள்ளே வருவதை நிறுத்துவதற்காகவும் நம்மளுடைய நிலத்தினுடைய அளவை நிலைநிறுத்துவதற்காகவும் அந்த வயலுடைய வரப்புகளை நான் வைத்துக் கொள்வது முக்கியமான பணியாக இருக்கிறது. Both the works are not for the plants or the crops. இந்த இரண்டு வேலைகளும் பயிருக்காக கிடையாது, நமக்காக. The other one is adding or multiplying the new seeds or saplings in our farm. மூன்றாவதாக புதியதாக கன்றுகளையோ விதைகளையோ நாம் அந்த நம்மளுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது மூன்றாவது பணி. And one more point we left out is irrigation. Irrigation we do only in the dry periods. That too we have trenches, and also sometimes manually also we give water only in the dry periods. மிக முக்கியமாக நீர்ப்பாய்ச்சனம் என்பது எங்களுடைய வயலிலே கோடை காலத்தில் மாத்திரமே நீர்ப்பாய்ச்சனம் செய்கின்றோம். அதுவும் ட்ரென்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய குழிகள் எடுத்து அதிலே தண்ணீரை நிறுத்துவதன் மூலமாகவே நாங்கள் நீர்ப்பாய்ச்சனத்தை மேற்கொள்கிறோம். அதுவும் குறிப்பாக மனித சக்தியை வைத்தே தான் நாங்கள் அதை செய்கிறோம். We have lot of importance for irrigation we give as a farmer, but who is irrigating in the forests in the dry periods in summers? How are the plants sustaining? காட்டிலே மரங்களுக்கு கோடை காலத்திலே யார் நீர் பாய்ச்சுகிறார்கள்? இந்த கேள்வியை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். ஒரு விவசாயியாக பயிருக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதே நம்மளுடைய பிரதான எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நாம் வனப்பயிர்களை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். See, there is a process going on in forest systems where a canopy of trees are there, a dry mulch is laid on the soil, and when the temperature rises, the humidity also rises, and during these conditions the water stored in the aquifers, the deeper soils during the rainy season, the water will rise to the topsoil through the capillary movement, and that will be available for the plants to sustain. அதாவது நம்மளுடைய வயலிலே, இயற்கை வேளாண்மை வயலிலே மண்ணின் மேல் நிறையாக இலைத்தழைகள் நிலப்போர்வை போன்று இருப்பதனால் கோடை காலத்திலே அதிக வெப்பம் காற்றிலே இருந்தாலும் அந்த சூரிய வெளிச்சமானது மண்ணின் மேல் பரப்பிலே படாமல் அந்த நிலப்போர்வையாக அந்த இலைத்தழைகள் இருப்பதால் பூமியில் இருக்கின்ற ஈரம் என்பது காக்கப்படுகிறது. இரண்டாவது, மண்ணினுடைய உள்பகுதியில் நீர் இருக்கக்கூடிய நீர் அக்யூஃபயர் சொல்லக்கூடிய அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெப்பத்தின் காரணமாக கேபில்லரி ஃபோர்ஸ், அதாவது மேல் நோக்கிய நீரின் நகர்வு, அதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும். அந்த மேல் நோக்கி வரக்கூடிய நீரும் ஆவியாகாமல் இந்த நிலப்போர்வை போன்று அந்த இலை தழைகள் இருப்பதால் அந்த நீர் ஆதாரமும் நமக்கு வீணாகாமல் பயிலுடைய வேர் பகுதிக்கு அந்த கோடை காலத்தில் நீர் வருவதனால் அந்த பயிர் வளமான பயிராக கோடையை தாங்கி வருகிறது. Balmurugan. That is the reason water conservation is more important where a farmer can do. How much rain we get is not at all important. Question is how much of it we are harvesting. நீர் மேலாண்மையிலே நாம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நமக்குள்ளே என்னவாக என்றால், நாம் எவ்வளவு மழையை பெற்றோம் என்பது கிடையாது, பெய்த மழையில் நாம் எவ்வளவு சேகரித்தோம் என்பதே நாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்க வேண்டும். By harvesting the rain at the point of its fall, runoff can be reduced considerably. நாம் மழை நீரை அறுவடை செய்தாலே நீரின் மூலமாக மண் அரிமானம் என்பது இயல்பாகவே தடுக்கப்பட்டு வருகின்றது. Catching every drop of rain water where it falls and making it to percolate into the earth
to reach the aquifers will raise the groundwater table. பெய்கின்ற ஒவ்வொரு மழை துளியையும் நாம் பத்திரமாக சேகரித்து மண்ணில் உள்ளே செலுத்தினால் நிச்சயமாக மண்ணில் உள்ளே இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் என்பது, நிலத்தடி நீர் ஆதாரம் என்பது அதிகமாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. For this, soil management is crucial. இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் மண் வள மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம். See, alternative to the chemical farming methods, there are 15 to 20 methods which are called sustainable farming methods, and natural farming is one among them. சாதாரணமாக அனங்கக வேளாண்மை, அதாவது விவசாயிகள் செய்யக்கூடிய நடைமுறை விவசாயத்திலிருந்து இயற்கை சார்ந்த விவசாயம் என்பது எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வாறு நடைமுறையிலே கையாளப்படுகிறது என்றால் ஏறத்தாழ 15 முறைகளிலே கையாளப்படுகிறது. அந்த 15 முறைகளில் ஒரு முறைதான் இயற்கை வேளாண்மை முறை என்பது. Natural farming raises the groundwater table. இயற்கை வேளாண்மை என்பது மண்ணினுடைய நீராதாரத்தை அதிகப்படுத்துகிறது. It supports the animal, bird, reptile and insect population. Biodiversity is maintained. இதனால் பல்லுயிர் பரவல், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற தத்துவம் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. Nowadays you can see the animals from the wild come to urban spaces because of our wrongdoing. நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையினால் காட்டிலே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் ஊரை நோக்கி வருகின்றது வருவதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறையே ஆகும். But our farming system supports the wild creatures. இந்த இயற்கை சமன்பாடுடைய தற்சார்பு விவசாயம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய வாழ்விடங்களிலேயே அதனுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கான வழியை வகுப்பதே ஆகும். Chemical fertilizers and pesticides come from petroleum byproducts. நாம் உபயோகப்படுத்துகின்ற உரம், பூச்சி மருந்துகள் அனைத்தும் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து வருபவை ஆகும். And you know, natural farming system is not dependent on petroleum based products which are non-renewable and will not be available after few years. பெட்ரோல் என்று தட்டுப்பாடு வருகிறதோ அப்போதே உரத்திற்கும் பூச்சி மருந்துக்கும் தட்டுப்பாடு வந்துவிடும். ஏனென்றால் அவை மறுசுழற்சி பெற முடியாத சக்தியிலிருந்து நாம் பெறுகின்றோம். The population of diverse plant species and different stature growing underneath in coconut based agroforestry system will support climate change mitigation, slows down the process of climate change. பருவநிலை மாற்றம் என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் சிக்கல். இந்த சிக்கலை நாம் எதிர்கொள்ள நம்மிடம் உள்ள ஒரே ஒரு தீர்வு என்பது என்னவென்றால் இந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது தற்சார்பு வேளாண்மை என்பதை தவிர வேற எந்த மாற்று உத்திகளும் நம்மிடம் இல்லை. Now climate change is the hottest topic all over the world, where the country heads, presidents and prime ministers are meeting together to resolve it, but they are not able to come up with the alternative solutions. In these conditions, natural farming is a good solution for them. பருவநிலை மாற்றத்திற்காக உலக தலைவர்கள் எல்லாம் தீர்வு தேடி அலைந்தாலும் இதுவரை அதற்கான விடை கிடைக்கப்படவில்லை. பருவநிலை மாற்றத்திற்கான ஒரே தீர்வு என்பது இயற்கை வேளாண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. We have evolved into a new technique for planting a new sapling. See, we take a size of the bag of the sapling. The pit will be the same size of the bag. We are taking and we are planting it, and depending upon the height of the plant or the sapling, we take the radius and we make a trench, circular trench around it. Half of the soil is put outside as a bund, and half of the soil we are putting from the plant to the trench, like a inverted saucer. Generally, common practice is they do the saucer shape.
Now we are doing a inverted saucer shape. என்னுடைய தோட்டத்திலே நான் புதிய கன்றுகளை நடுவதை கப்பன் சாசர் மெத்தட் என்று சொல்வார்கள். அதையே கப்பன் சாசரே தலைகீழாக வைத்தால் எப்படியோ அந்த முறையிலே தான் நான் செய்கிறேன். முதலிலே அந்த கன்று, ஒரு மரக்கன்றை வாங்கி வந்தால் அந்த மரக்கன்றுடைய அந்த பாலித்தீன் பை உடைய ஆழம் எந்த அளவோ அந்த அளவுக்கு நான் குழி எடுத்து விடுகிறேன். அந்த கன்றுடைய உயரம் என்னவோ அந்த அளவை சரிபாதி அளவுக்கு இந்த குழியை சுற்றி ஒரு வரப்பாக அமைத்து விடுகிறேன். மீதி இருக்கின்ற மண்ணை அந்த குழியை நிரப்புவதற்காக நான் பயன்படுத்துகிறேன். And after that we put back the vegetation we have cut in the basin as a mulching material. அப்போது அந்த புதிய கன்று நடுவதற்காக நாம் எடுத்த அந்த குழியின் மேல் உள்ள அந்த சுற்றி உள்ள களை செடிகளை மற்ற தாவரங்களை இந்த கன்றை நட்ட பிறகு அதற்கு மேல் நிலப்போர்வையாக நான் அதை மாற்றி விடுகிறேன். For planting isolated plants, we make a circular trench. For when we plant in a row, we in between two rows in the center we take a trench and put the soil to the base of the plant in the line of the plant. நடவு ஒரு லைன் பிளான்டிங், ஒரு நேர்கோட்டிலே நாம் செடிகளை நடுகின்ற போது அந்த இரண்டு பக்கமும் ட்ரென்ச், அதாவது குழி எடுத்து விடுகிறோம். இரண்டு வரிசைக்கு நடுவிலே குழி எடுத்து விடுகிறோம். அந்த எடுத்த குழியிலிருந்து வரக்கூடிய மண்ணை இரண்டு பக்கமும் நட்ட அந்த கன்றின் பக்கமாக அணைத்து விடுகின்றோம். And in the line planting we do it for alternative lines, not every line. Trench will be making in between two lines, and for every alternative line we do that. Alternative lines. Alternative lines will be the trench, right, sir? Yes. So trench will be in the alternate line. Line, not every line. இந்த இரண்டு நீள் வரிசையிலே நீட்டாக வரிசை நடைமுறையிலே ஒரு வரிசையிலே நாம் குழியை எடுக்கின்ற போது ட்ரென்ச் வெட்டிய பிறகு அதற்கு அடுத்த வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அதற்கு அடுத்த போல் இருக்கின்ற அந்த வரிசை நடுவிலே குழி எடுப்பது கிடையாது. அதற்கு அடுத்தது 1, 2 இதற்கு நடுவிலே குழி எடுத்து விட்டோம். 3, 4வது வரிசையிலே குழி எடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக 4, 5வது வரிசையிலே குழி எடுக்கிறோம். ஆக ஒன்றை விட்டு ஒன்று குழி எடுப்பது என்பது அங்கே செயல்படுத்தப்படுகிறது. See, this is the Aikantika plant kingdom. We have fruits, vegetables, tubers, spices, medicinal and aromatic, ornamental trees, others including rice, coconuts. ஐகாந்திகா தாவர சாம்ராஜ்யம் என்பது இங்கே பழமரங்கள், காய்கறி பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள், நறுமண பயிர்கள், மருத்துவ பயிர்கள், மலர்கள், பிற மரங்கள், அதை தாண்டி மற்ற செடிகள், இது போன்ற கலவையாகத்தான் இந்த ஐகாந்திகா என்ற அந்த தாவர குடும்பம் என்பது அங்கே நிர்மாணிக்கப்படுகிறது. Now you can go quickly one by one slide quickly. We have a lot of slides. See the diverse species of fruits we have got. நிறைய தாவரங்கள், பழ வகைகளை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். Like that we have more than 70 kinds of different fruits varieties. 70 வகையான பழ வகை மரங்கள். Now the vegetables, tubers, காய்கறிகள், பழங்களை பார்க்கிறோம். so much diversity. So one question. So we know this Bangalore, the temperature, right? Exactly because our area. Yes, good question. Just finish off the slide. Wait, go back. Stay here. Yes. அதாவது பெங்களூரில் நீங்கள் அந்த உங்களுடைய பண்ணையத்தில் நீங்கள் பயிர் செய்கின்ற பயிர்களை எங்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலையில் என்னுடைய பகுதியில் நான் அதை பின்பற்ற இயலுமா? மரங்கள், காய்கறி
செடிகள் கொடி எல்லாமே இருக்கு இல்லைங்களா? நம்ம இடத்துல இப்போ கிட்டத்தட்ட நம்ம இடத்துல விட தாண்டி இன்னும் கொஞ்சம் வறட்சியான ஏரியா வச்சுருக்கோம். ராமநாதபுரம் பட் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான ஏரியா கொடுக்குது. அந்த இடத்துல டெசர்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான வேற பல்வேறு வகையான தாவரங்கள் மரங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தை நம்மளால உருவாக்க முடியுமா? சரி சார், I got it. Natural farming can be done in any conditions all over the world. That is the one. Second thing is, you need to work out on the microclimate you are going to create. That is the important role where you can play. We do not have the control over the macroclimate. But see, the temperature right now where we are sitting. What is the temperature here? This is the microclimate. You go outside, see the difference in temperature. That is the macroclimate where you do not have a role to play. Microclimate you can create. You create a microclimate. Initially start with the local vegetation where since generation to generation people have been already growing. It's a proven list of vegetation you have got, plants. You start from that. Then once the microclimate is established, then you can even grow a apple in these temperatures. Exotic plants like that. You can start. Yes. அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் இரண்டு தாவரங்களை வளர்ப்பதற்கு இரண்டு காரணிகளை நாம் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று மேக்ரோ கிளைமேட், இன்னொன்று மைக்ரோ கிளைமேட். மேக்ரோ கிளைமேட் என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வெளிச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை. இரண்டாவது என்பது உட்புற சூழ்நிலை, அதாவது நாம் உருவாக்கக்கூடிய தாவரங்களுக்கு மத்தியில் உருவாகக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை. உதாரணத்துக்கு கரும்புக்குள்ள போனோம்னா அனல் அடிக்கும். ஸோ அதே வந்து நம்ம ஒரு பப்பாளி தோட்டத்துக்குள்ள போனோம்னா குளிரா இருக்கும். தென்னந்தோப்புக்குள்ள போனோம். இதுதான் திஸ் இஸ் மைக்ரோ கிளைமேட். இந்த எந்த சூழ்நிலையிலும் அந்த மைக்ரோ கிளைமேட், இப்போது நாம் ரோட்டுக்கு செல்லும் போது, சாலைக்கு செல்கின்ற போது வெப்பம் அதிகமாக இருக்கும். இங்கே நாம் அதை விட குறைந்த வெப்பநிலையிலும் அமர்ந்திருக்கும். இதுதான் மைக்ரோ கிளைமேட் என்பது. ஆக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய சந்ததியினர்கள், மூதாதையர்கள் காலகாலத்திற்கும் சில தாவரங்கள் சில சூழ்நிலைகளில் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் தாங்கி வரக்கூடிய தாவரங்களை நாம் அறிவோம். அந்த தாவரங்களை கொண்டு நாம் அங்கே ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்க வேண்டும். அவ்வாறு நாம் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் தாவரங்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய பிரதான உணவு பயிரோ, கிழங்கு பயிரோ, படர் வகை பயிரோ, கொடி வகை பயிரோ அவைகளை கொண்டே நாம் அந்த பகுதியில் நாம் பயிரிட்டோம்னால் நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான உயிர் சூழலை நாம் உருவாக்க முடியும். அப்படி உயிர் சூழலை உருவாக்குகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த மைக்ரோ கிளைமேட்டை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். அந்த மைக்ரோ கிளைமேட்டை அவ்வாறு நாம் மாற்றி அமைத்தால் ஆப்பிளை கூட அங்கே உருவாக்கலாம். இது போன்ற நிகழ்வுகளால் தான் உலகம் முழுக்க இந்த இயற்கை விவசாயம் என்பது பரவலாக எல்லாராலும் கடைபிடிக்கப்படுகிறது. You can get the local list from old aged people like around 80 or 80 plus, both male and female persons you meet, and you need to mine the list of plants they were used to grow. If you have a conversation with the middle aged people, all the information will be corrupted. Understand, sir? Yeah. Because of the changes since the 50-60 years, all the changes we have, they know only that experience. So you need to get all the full list of plants what the old people were used to grow earlier, before 50-60 years. That will be a genuine list and a proven list for you to start. 80-85 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களிடம், அது ஆணோ பெண்ணோ, அந்த பெரியவர்களிடம் நாம் அவர்களிடம் உரையாடுகின்ற போது அவர்களுடைய அனுபவ அறிவிலிருந்து அவர்கள் சொல்வார்கள், இந்த பருவத்திலே இந்த மண்ணிலே இந்த பயிர் நன்கு வரும் என்று. அதுதான் உண்மையான தரவு, அதுதான் உண்மையான தகவல். அதற்கு மாறாக குறைந்த வயதுடைய அனுபவம் குறைவாக உள்ளவர்களிடம் நாம் கேட்கின்ற போது அவர்களிடம் பெறப்படக்கூடிய தாவரங்களுடைய வகைகள், பெயர்கள் என்பது சரியானதாக இருக்கும் என்பதற்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை. ஆகவே அனுபவம் சார்ந்த பெரியவர்களிடம் நாம் உரையாட வேண்டும். அவர்களுடைய அனுபவ அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவ அறிவின் அடிப்படையில் நாம் தாவரங்களை தேர்வு செய்ய வேண்டும்.
Yes. In most farms we see that they plant new saplings in straight lines. And but you mentioned that you plant saplings in alternate. I did not understand alternate. I did not said anything about planting the whether it is a line or alternate. No, you have misunderstood. I was explaining about making trenches in the alternative rows. I was speaking about trenches, not the planting. Just for the irrigation purpose. Irrigation. It needn't be straight. It needed. நிலத்தை உழவு செய்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து, நோய் மருந்து தெளிக்காமல் இருத்தல், களை மேலாண்மை செய்யாதிருத்தல், இவை அனைத்தும் செய்யாமல் இருந்தால் நம்மால் அறுவடை செய்ய இயலுமா? Sunflower we can try. Very good one. You translate the same thing in Tamil for all என்னால் of நம்ப முடியவில்லை, ஆனால் நான் நம்புகிறேன், நான் முயற்சிக்கிறேன். முயற்சிக்கிறேன். we will see. Count the nuts in this one bunch. எத்தனை தேங்காய் இருக்கிறது என்று எண்ணுங்கள் இந்த குலையிலே. More than 500 plus. 500 plus. You are weak in mathematics. I am talking about one bunch. Couldn't even differentiate which is bunch here. That looks like everything is a single bunch. Yes. More than 100 in a bunch. How many similar bunches are there in one tree? One single tree. 7, 8 or 10. 7. Don't go with just this photo. This is a star player. That doesn't mean all the coconut trees will be of same. There will be a tree which is giving only 10 coconuts. Okay. The management will be same, but the seed characteristics I cannot change. The average, the statistics for our nation, our country is 100 coconut, 50 to 60 coconuts per tree per year. Got it? And my average is more than 100. Is it a different variety of coconut trees? No, local species. தேசிய சராசரி கன்னி மகசூல் என்பது ஒரு மரத்திலே ஒரு ஆண்டுக்கு 40 to 50 காய்கள் இருப்பதுதான். ஆனால் என்னுடைய தோட்டத்திலே சராசரியாக 100 காய்களுக்கு மேல் நான் பறிக்கிறேன். இங்கே நீங்கள் படத்தில் பார்ப்பது ஒரு நட்சத்திர விளையாட்டு வீரரை போல உள்ள மரம் தான். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் எல்லா மரங்களும் என்னுடைய தோட்டத்தில் இது போன்று 100 காய்களை தரக்கூடிய மரங்கள் என்று நினைக்க வேண்டாம். சில மரங்கள் 10 காய்கள் கூட ஒரு ஆண்டுக்கு தருகின்றன. இவைகள் அனைத்தும் அந்த விதை அந்த தாவரத்தினுடைய மரபு சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். Everyone now is what do you call? We are made into believing into something which is not real. The media projects something like one photograph of this or comes up with the statistics, numbers. All farmers believe that is the truth. But have you seen any record yield getting farmer? Did you see any second time the same farmer coming in the media? In his whole lifetime, by a chance of coincidence or something, he gets that yield. Never second time he will not be getting. This is the reality. Go with the average yield figures of your area, not with the record yields which are published in the media and all. அச்சு ஊடகத்திலேயோ காட்சி ஊடகத்திலேயோ ஒரு விவசாயியை இத்தனை மகசூல் எடுத்தார் என்று வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். வாழ்நாளில் ஒரு முறை தோன்றிய அந்த விவசாயி மீண்டும் அதே அச்சு ஊடகத்திலேயோ காட்சி ஊடகத்திலேயோ தோன்றி இருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் ஏதோ ஒரு முறை அது போன்ற ஒரு அதிக மகசூல் எடுத்திருக்கலாம். ஆனால் அதே அதிக மகசூல் தொடர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகவே
ஒவ்வொரு விவசாயியும் தான் எவ்வளவு மகசூல் எடுத்தோம் என்பதை ஆதாரபூர்வமாக குறிப்பு எடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த குறிப்பின் அடிப்படையிலே பல ஆண்டுகளுடைய குறிப்பின் அடிப்படையிலே தான் நம்ம ஆதாரத்தை வைத்து பேச வேண்டுமே ஒழிய ஏதோ ஒரு முறை எடுத்து விட்டார் என்பதற்காக அந்த ஊடகங்கள் அந்த விவசாயியை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறது என்பதற்காக நாமும் அதை உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. It's not just the coconuts. You can see the different crops, the yields, how they are performing. We have got more than 35 banana varieties in our farm. தென்னை மாத்திரமல்ல, வாழையில் கூட, வாழையில் என்னுடைய தோட்டத்தில் 35 ரகங்களுக்கு மேல் நான் வைத்துள்ளேன். அவைகள் அனைத்துமே அதிக மகசூல் தரக்கூடியவையாக தான் இருக்கின்றன. Even during this travel of Chidambaram tour, I have picked up 5 local varieties banana suckers. என்னுடைய சிதம்பரம் பயணத்திலே கூட நான் 5 ரக வாழை கன்றுகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். Mangoes, papaya, all are local varieties. No GM or hybrids. See the Sitafal of family, Anona. Sitafal, this is the Ramfal or called as Bullock Heart source of. Somebody, we were speaking, they are giving treatment for cancer. This is the one, source of Lakshman Fal. Citrus fruits, we have got 15 to 20 different varieties of citrus fruits. See the size, go back. Compare with the head of the person. Okay. We also have got bonus plants. I call them as bonus, which come by themselves. We do not sow seeds, we do not plant. இந்த தோட்டத்திலே ஊக்க பயிர்களாக சில பயிர்கள் இருக்கின்றன. ஊக்க பயிர்கள். We have got different fruits coming up. பலவிதமான பழங்கள் தரக்கூடிய ஊக்க பயிர்களும் என்னுடைய தோட்டத்தில் இருக்கின்றன. Even we get the vegetables as a bonus plants. காய்கறிகள் கூட ஊக்க பயிர்களாக இருக்கின்றன. I just wonder, without sowing seeds, without giving water, the only work for you is to harvest. Just a question here, sir. Looks like everything has... No, wait. Let him translate for others. விதைக்காமலே நீர் பாய்ச்சாமலேயே அறுவடை மாத்திரமே வேலையாக நான் எடுப்பது இந்த தாவரங்களில் இருந்துதான். Yes, question. Looks like everything has been grown on its own, but looks like I think we need to take care which one has to be grown in this place, because if you go to the forest side, not all the plants, all the vegetables has to be consumable. There could be some different things we have never seen, but here I think we have selectively put the seeds and we have allowed them to grow well. I think. Is it so, or how is it, sir? No, not at all. We have not performed the function of sowing or planting. These are bonus which have come up themselves. If your role is create a right proper habitat, rest nature takes care. Allow the nature to take care. Translate. அதாவது இயற்கை எதை உருவாக்க வேண்டுமோ அதை உருவாக்கிவிடும். நீங்கள் உங்களுடைய இயற்கை விவசாயத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்ளுங்கள். இயற்கை தானாகவே இது போன்ற உபரி பயிர்களை உருவாக்கி கொடுக்கும். Half of them come up as a bonus, half of them we do grow. பாதி நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பயிர் தான் வேண்டும் என்று செய்ய வேண்டியது பாதி நீங்கள். இயற்கை சார்ந்த விவசாயம். பாதி இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் கூடுதலாக. We focus or prefer growing only heritage vegetables, heritage variety plant species. நாங்கள் பாரம்பரியமான காய்கறி விதைகளை மாத்திரமே எங்கள் தோட்டத்தில் பயிரிடுகிறோம். Including in the last visit to the Chidambar,
I got a plant of sondekai from Mahesh farm. Right now it's growing in our farm. சென்ற முறை சிதம்பரம் வந்திருக்கின்ற போது திரு மகேஷ் அவர்களிடமிருந்து சுண்டைக்காய் செடியை எடுத்து சென்றேன். அந்த சுண்டைக்காய் செடி என்னுடைய தோட்டத்திலே எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். And surprisingly, after growing this fruit, we found that in our area, as a wild plant, it comes up, but we do not have any knowledge of the usage. அங்கே சுண்டைக்காய் எங்கள் பகுதிக்கு வந்த பிறகு ஒரு காட்டு செடி போல அது பல இடங்களிலே பரவி விட்டது. செடிகளுடைய எண்ணிக்கை பரவலான இடங்களிலே இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று in our area, எங்களுடைய பகுதியில் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. See the different heritage varieties coming up. Tubers. We have a diverse species of tubers growing in our farm. Some of them we have got from different farmers who are conserving, and some of them we got it from tribals. நிறைய கிழங்கு வகை பயிர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதிலே சில கிழங்கு வகை பயிர்களை விவசாயிகளிடந்து வாங்கியிருக்கிறோம். சில கிழங்கு வகை பயிர்களை ஆதி மனிதர்களிடந்து மலைவாழ் மக்களிடமிருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். When we civilized humans, earlier we were living in forests. During that time, tubers were a very important source of our nutrients. இன்றைய நாகரிக மனிதன் முந்தைய ஆதிவாசி மனிதன் தான். நாம் ஆதிவாசி மனிதனாக இருந்தபோது நமக்கு நம்மளுடைய உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்தது இந்த கிழங்கு வகை பயிர்கள் தான். We are trying to revive that. இப்போது அதை மீண்டும் நாம் புதுப்பித்து கொண்டு வர வேண்டும். Sometimes after listening everything, few farmers come up with the question, I have only got 1 acre or 2 acre. Can I do natural farming? Right? See, natural farming is possible even in small areas like kitchen garden. This is a space like 40 feet by 6 feet, 4 feet, 40 by 4 feet space. See, this is not a forest photo. This is a kitchen garden. சில விவசாயிகளுக்கு ஐயம் ஏற்படலாம். என்னிடம் 1 ஏக்கருக்கு குறைவான நிலம் தான் இருக்கிறது, நான் எப்படி இயற்கை விவசாயம் செய்வது என்பது. இந்த முந்தைய படத்தில் நீங்கள் பார்த்தது வெறும் 40 அடிக்கு 4 அடி நீளம் அகலம் உள்ள ஒரு இடத்திலே தான் இத்தனை ஒரு வனம் போன்று உருவாக்கக்கூடிய அந்த மரம் செடிகளை நான் அங்கே வளர்த்திருக்கிறேன். This is of the same kitchen garden. See the diverse plants coming up together without any particular spacing, line or anything. Just coming up like in a forest. And here this is the list of bonus plants which have come up themselves, and these are the plants which we have planted. இங்கே உள்ள படத்திலே பார்ப்பது போன்று சில தாவரங்களை நாங்கள் விதைத்திருக்கிறோம். சில தாவரங்கள் எங்களுக்கு தானாகவே அங்கே உருவாகி இருக்கிறது. இவை அனைத்தும் எந்த விதமான இடைவெளியோ எந்த விதமான பயிர் இடைவெளியோ அல்லது இந்த விதையை தான் விதைக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இல்லாமல் இயற்கையாகவே வளர்த்ததனால் இத்தனை விதமான தாவரங்களை நாங்கள் அந்த சிறிய இடத்திலே பெற முடிகிறது. For whatever the new things we do, the first primary requirement is first change in the mindset is required. Then comes the possibility of adopting the natural farming method. முதல் மாற்றம் நம்மளுடைய மனோபாவத்திலிருந்து உருவாக வேண்டும். நம் மனதிலே ஒரு புதிய உதயம் உருவாகிவிட்டால் மாற்றம் என்பது நிச்சயமாக வரும். The ultimate goal of natural farming is not simply growing crops, but the cultivation and perfection of human beings. This is said by Masanobu Fukuoka. மாசனோ புகாவுடைய தத்துவம் என்பது என்னவென்றால், இயற்கை வேளாண்மை என்பது வெறும் பயிர்களை சாகுபடி செய்வது மாத்திரமல்ல, இது நல்ல மனிதர்களை உருவாக்குவதுதான். As part of it, initially we focused on farming, then we moved our focus to the other areas like food. We are only consuming natural and traditional foods.
You can tell. இயற்கை வேளாண்மையை தொடர்ந்து அடுத்த முயற்சியாக உணவிலே நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். உணவு என்பது இயற்கை சார்ந்தும் மரபு சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். In today's circumstances, education is given the priority. It's a priority one. For education or for learning, we are not sending our children to the school, formal schooling. There is another new or the alternative system for that. It is called as Swashikshan in India or home schooling in English. It is like learning naturally as part of the life journey. We learn from the life experiences. உணவை தொடர்ந்து கல்வி முறையிலே, கல்வி என்பது மனித வாழ்விலே மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றது. அதிலே வாழ்க்கை பயணத்தோடு சேர்ந்த அனுபவ கல்வியை தான் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்புகின்றோம். சாதாரணமாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் ஓரியன்ட் கல்வி முறை இல்லாமல் வாழ்வியல் நோக்கிய கல்வி முறை, இயற்கையை நோக்கிய கல்வி முறையிலேயே நாங்கள் எங்கள் குழந்தைகளை பயணிக்க விரும்புகிறோம். In the aspect of health, exactly like the place where we are, here the practices are alternative health remedies are available in this place. In the same way, we are also not going to the allopathic or English medicine system. We are not dependent on that. By changing the lifestyle and habits, most of the health issues can be prevented. With our food habits being natural and traditional, they can be prevented. And even then, if some of the health issues come up, you can use home remedies. Then naturopathy, and the last resort will be homeopathy. You have got remedy for all the serious ailments, including. அடுத்ததாக நம்மளுடைய ஆரோக்கிய முறை என்பது முதலிலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது. இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை ஒன்று. இரண்டாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களை மாறுதல் செய்வதன் மூலமாகவும், மூன்றாவது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பாட்டி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய மரபு சார்ந்த வைத்தியம், அதை தொடர்ந்து இயற்கை வைத்தியம், நேச்சுரல் தெரப்பி என்று சொல்லக்கூடிய இயற்கை வைத்தியம். இங்கே இந்த அரங்கில் கூட அவர்கள் மருத்துவர் பார்த்துக் கொண்டிருக்கார். கடைசியாகத்தான் கடைசி ஆயுதமாக நாம் சொல்வது ஹோமியோபதியை. You also tell the place importance which is aligning with this place. நாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த அரங்கம் என்பது இந்த மேலே சொன்ன இந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பகுதியை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். And for a habitat, see, building a house is one of the important thing in the life achievement, right? And we are focusing like the one you are seeing right in front of you, natural building concept, eco-friendly and natural building. We are using natural materials like mud and stones and wood. These are the natural materials we are using to build our construction buildings. கடைசியாக நம்மளுடைய வசிப்பிடம் என்பது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது போன்று இயற்கை சார்ந்த கூரைகள், மண், கல், மரம், இது போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களை வைத்தே தான் நம்மளுடைய வசிப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. Like this, in every aspect we are looking for alternative better solutions compared to the mainstream solutions, and we are exploring, we are learning, and we are experiencing them and implementing. நாங்கள் இதை அனைத்தையும் இப்ப மேலே சொல்ல அனைத்து விஷயங்களையும் அனுபவபூர்வமாக எங்களையே நாங்கள் சோதனைக்கு உட்படுத்திய பிறகுதான் நாங்கள் இதை வெளி உலகத்திற்கு மற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்கிறோம். See the natural and traditional foods we have been consuming. இந்த இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த உணவுகளை தான் நாங்கள் உணவாக அருந்தி கொண்டிருக்கிறோம். This is the education our children are undergoing.
எங்களுடைய குழந்தைகள் இது போன்ற கல்வி முறையை தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். See my daughter weaving the coconut leaves which are used underlying here in the roof. தென்னை மட்டை ஓலையை பின்னுவது என்னுடைய மகள் தான். If the children learn this, they can build their own houses. ஒரு குழந்தை ஒரு தென்னை மட்டையை உருவாக்க தெரிந்தால் அந்த குழந்தை தனக்கான வீட்டை தானே உருவாக்கி கொள்ள இயலும். The changes in our lifestyle, as the mainstream society is moving forward, we are going backwards. Whatever the earlier practices we have left out, we are reviving it. எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது அனைவரும் இப்போது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையிலிருந்து நாங்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எதை இழந்தோமோ அதை நோக்கித்தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது. This is the habitat I call the natural building we are into. இந்த முறையில் தான் எங்களுடைய வீட்டு அமைப்புகள் வீடு கட்டும் முறைகள் இருக்கின்றன. Our children also participate in building our house. And see, my son has built a model house all on his own. என்னுடைய பையன் ஒரு மாதிரி வீட்டை அவனாகவே சுயமாகவே உருவாக்கியது தான் அந்த நடுவில் இருக்கின்ற படம். He is involved in the whole building process. என்னுடைய மகள் ஒரு வீட்டை கட்டுவதில் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செய்த புகைப்படம் தான் இது. My daughter is building a tree house. மரம் மேல் பரன் வீடு அமைப்பதில் என்னுடைய மகள் ஈடுபட்டிருக்கிறாள். Aikantika is our farm. Aikantika has become a place for conscious experiential co-learning and co-evolving space on natural farming and living. ஐகாந்திகா என்பது ஒரு அற்புதமான இடம். எதற்கு என்றால் இயற்கை வேளாண்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைக்கு நாம் மாறுவதற்கும் நாம் பயிற்சி பெறுவதற்குமான உகந்த இடம். We have got different modules of learning. One is volunteering, workshops, through visitors, through open day events, through outreach programs. Change back. He needs to translate now. எங்களுடைய மாதிரி பண்ணையிலே ஒரு 5 விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். ஒன்று என்பது முதலாவது செயல்பாடு என்பது அர்ப்பணித்தல், தன்னார்வலர்களாக நாங்கள் முன்வருதல். இரண்டாவது பயிற்சி பட்டறைகளை உருவாக்கி கொடுத்தல். மூன்றாவது புதிய இடங்களுக்கு சென்று பார்வையிடுதல். நான்காவது ஒரு பொதுவான ஒரு புதிய நிகழ்ச்சியை நாமே ஏற்படுத்திக் கொள்ளுதல். அடுத்தது இலக்கு நோக்கிய ஒரு பயணத்தை நாம் சென்றடைதல். இது போன்ற செயல்பாடுகளை எங்களுடைய பண்ணையத்திலே நாங்கள் செய்து வருகிறோம். People both local and international, they come for learning to Aikantika. ஐகாந்திகா பண்ணையில் உள்ளூர் மக்கள் மாத்திரமல்ல அயல்நாட்டை சேர்ந்த மக்களும் வந்து பார்வையிடுகிறார்கள். They do volunteering for months by doing all the agricultural works like this. நிறைய மனிதர்கள் தன்னார்வலர்களாக வந்து மாத கணக்கிலே அங்கு தங்கி வேளாண் சார்ந்த பணிகளை அவர்களாகவே முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். People of all backgrounds come to Aikantika to learn the basic farming. வாழ்வியல் அனைத்து தளங்களில் இருந்தும் ஐகாந்திகா பண்ணைக்கு மக்கள் தன்னார்வலர்களாக வந்து அவர்களால் இயன்ற பணிகளை விவசாயத்திற்காக செய்து வருகிறார்கள். These are the workshops we have conducted. We have conducted an international workshop on natural farming, where people have come from different countries as well as our country. இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நாங்கள் நடத்திய ஐகாந்திகா பண்ணையில் நாங்கள் நடத்திய பயிற்சி பட்டறைகளை நிறைய பேர் வந்து கலந்து கொள்வதற்கான படத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். These are the visitors come to learn. இந்த பார்வையாளர்கள் எல்லாம் ஐகாந்திகா பண்ணையிலே தங்கி அவர்களுடைய அனுபவ அறிவை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். This is the open day event which we conduct, where it is open for everyone. Everyone is welcome to this one day program. ஒரு நாள் பயிற்சி பட்டறைக்கு யார் வேண்டுமென்றாலும் கலந்து கொள்ளலாம் என்ற பயிற்சி பட்டறையினுடைய நிகழ்வுடைய புகைப்படம் இது.
These are the outreach programs we conduct, like even including this one. இது போன்ற நிகழ்வுகள் அவுட்ரீச் என்பது என்னவென்றால் அவர்களுடைய தளத்திற்கு நாம் செல்வது, அது போன்ற நிகழ்வுகள் தான் இது. That's it. Namaskar. நன்றி. Put the contact for you to have the contacts. Tell them the website address, the Facebook. இங்கே இந்த இணையத்துடைய இணையதள முகவரியும் இருக்கிறது, முகநூல் முகவரியும் இங்கே இருக்கிறது. இதை குறிப்பு எடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.